வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. எனக்கும் அப்படி தான். பட் என்னோட பிரச்சனை வேறு மாதிரி. ஏன் மிஸ்டர் கார்த்திக், மிஸ்டர் கார்த்திக், மிஸ்டர் கார்த்திக், மிஸ்டர் கார்த்திக். சரிங்க சார். ஓகே சார். ஓகே. சரி சரி சார். ஓகே சார். அண்ணே சரியான இது. என் பேர் வரும்போது ஹலோ, உன்னை மட்டும் தனியாக கூட முடியும். போய் உட்காரியா? இல்லைண்ணே, நான் என்ன சொல்ல உட்காரியாண்ணா? மிஸ்டர் குஞ்சித பாதாம், மிஸ்டர் குஞ்சித பாதாம், குஞ்சித பாதாம். ஹலோ, யாருங்க இங்கே குஞ்சித பாதாம்? இதான் என் பேர் தான் என்னோட பிரச்சனை. ஒன்னில கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் தான்மா. வேற வழி இல்ல, சிசரினா கன்வெர்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இதில் ஒரு சைன் பண்ணுங்க. டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? 2 உயிரையும் காப்பாற்ற தான் முயற்சி பண்ணுறேன். ஒன்றும் கவலைப்படாதப்பா. நல்லபடியா குழந்தை பிறந்தா நம்ம சாமி பேரையே குழந்தைக்கு வைக்கிறோன்னு வேண்டிக்கோ. குஞ்சித பாத சாமி காப்பாத்துப்பா எங்க குடும்பத்தை. குஞ்சித பாதம், குஞ்சித பாதம், குஞ்சித பாதம். అమ్మో உள்ளேனம்மா. டேவிட் உள்ளேலம்மா. தீபேஷ் உள்ளேனம்மா. குஞ்சித பாதம். உள்ளேனம்மா. எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? எல்லாரும் என் பேரை கேட்டு சிரிக்கிறத பார்த்தப்போ எனக்கு முதல்ல சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏ விஜயா, ஏ விஜயா, ஏ விஜி. ஆனால் நம்ம யாரும் யாரோட பேரையும் முழுசாக கூப்பிடுறது இல்லை இல்லையா? மிஸ் குஞ்சி எனக்கு கில்றா மிஸ். விக்கிக்கு இது குஞ்சிக்கு. ஏன் பாட்டி எனக்கு இந்த பேரு? இந்த குஞ்சித பாத சாமி தாண்டா உங்க அம்மாவோட உயிரை காப்பாத்துச்சு. அதனாலதான் உனக்கு இந்த சாமியோட பேரு. என் பேருக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டது 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான். 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலும் 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலும் முதல்வதாக வந்த மாணவன் குஞ்சி. ஏன்டா எல்லாம் சிரிக்கிறீங்க? குஞ்சிதபாதம் வாப்பா. அன்னைக்கு ஏன்டா ஜெயிச்சோன்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன். டே தம்பி, கொஞ்சம் பொறுமையாரா. இந்த வருஷம் முடிஞ்ச உடனே ஸ்கூல்ல பேசி என் பேரை மாத்தினாதான் இனிமேல் ஸ்கூலுக்கே போவேன். இது சாதாரண விஷயமா? என்ன பேர் வேணும்னு சொல்லுங்க, நான் கெசட்லயும் மாத்திட்டு டிசிலையும் பேரை மாத்தி கொடுத்துறேம்மா. டேய், இதுக்கெல்லாமாடா ஸ்கூலுக்கு வர மாட்டேன்பா. மா எவ்வளவு நேரமா? டைம் ஆகுது. இதோ 5 நிமிஷம்டா, ரெடி ஆயிடும். அம்மா எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். அந்த கேண்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேன். டேய், காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1 hour இருக்கு. எதுக்குடா அப்படி பறக்குற? மா ஸ்பெஷல் கிளாஸ்மா, ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் ஃபாலோ பண்ண முடியாது. அப்புறம் வேற ஒன்னாவது பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான். யூ ஆல்வேஸ் நோ சரி, அண்டர்ஸ்டாண்ட். ஜாக்கிரதையா போ. இவன் பீட்ரு என்னோட ஃப்ரெண்டு. பிரச்சனைனா இவங்கிட்ட தான் வருவேன் சின்ன வயசுலேருந்தே. மச்சான், உன் பிரச்சனைக்கு உன் பேரை மாத்த நல்லது எனக்கு தோணுதுடா. மச்சான், உன் பேரை மாத்தம் தானே அது கரெக்டா இருக்கும். மச்சான், உன் பேரை மாத்துறதை தவிர வேற வழியே இல்லடா. பேரை மாத்தாம போ. தயவு செஞ்சு என் கடை பக்கம் மட்டும் வராதடா. பீட்டர். அண்ணா டீயா காஃபியா? பூஸ்ட். என்னங்க சார்? இல்ல அண்ணா வந்திருக்காரு. அண்ணா அயல் நாட்டு அதிபர். இவர் அப்படியே விருந்தோம்பல் பண்றாரு. காட்டன்னா தூங்கி எந்திரிச்சா கண்ணு முன்னாடி நிற்கிற ஃபிகரை பார்க்கறதுக்கு 2 தெரு சைக்கிளை மிதிச்சுட்டு வந்துக்கிறான். இவனுக்கு டீயா காஃபியா? பின்னாயில் வாங்கி ஊற்று. இதான் வச்சா நக்கலா? அளவு ஜாக்கெட் வாங்கி தைக்கிற உனக்கு என்னடா தெரியும் லவ் பற்றி? எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அப்படி என்ன சார் உங்கள் ப்ரொசீஜரு? குட் கொஸ்டின். வெளில வா சொல்கிறேன். வா. அவ இப்போ இங்கே வருவா. அதான் ப்ரொசீஜரா? வந்து என்ன பாப்பா பாரு. நேற்று எங்கள் அப்பனை கூட தான் பார்த்தா. எல்லாமே ஓகே தான், ஆனால் உன் பேர் மட்டும்தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க மேரேஜ்க்கு அப்புறம் என் பேர் பின்னாடி உன் பேர் வரும்னு. நான் வேணும்னா ஒரு 2 நாள் யோசிச்சு சொல்லவா?
மா என்னம்மா சுசீலாக்கா வீடு காலியாக இருக்கு? அவங்க நைட்டோட நைட்டா வீட்டை காலி பண்ணிட்டு வெளியூர் போயிட்டாங்களேடா, உனக்கு தெரியாதா? அட பாவி, ஒரு பொண்ணை ஊரை விட்டே ஓட வச்சிட்டியாடா. இதுக்கு தான் 2 நாள் டைம் கேட்டிருப்பாளோ? இருக்கும், லாரி பிடிக்கணும், சாமான்லாம் பேக் பண்ணணும், அதுக்கு 2 நாள் ஆகும்ல. என்ன இருந்தாலும் உனக்கு யார் என்ன உதாசீனப்படுத்தினாலும் அது எனக்கு பெருசாக தெரியல. ஹாய் குஞ்சு, இந்த சிப்ஸ் எடுத்துக்கோ. சார் 6 மாசமாக சொல்லிட்டு இருக்கேன் பேரை முழுசாக கூப்பிடுங்கன்னு. ஏன் சார் கேட்க மாட்டீங்க? இதில் என்ன இருக்கு? இந்த பேர்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வாயாரும் கூப்பிட முடியாது இருக்கு. சார் நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சார் லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க? யோ, யார் லூசு? நீ இந்த கம்பெனியோட சாதாரண சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ், நான் இந்த கம்பெனியோட மேனேஜர். பிளடி வாட்ச் யுவர் வேர்ட். சார் இப்போ என்ன சார் தப்பாக கேட்டேன்? என் முழு பேரை சொல்லி கூப்பிடுங்கன்னு கேட்குறது தப்பா? இப்போ பாலகிருஷ்ணன் பாலுன்னு கூப்பிட்றேன், கிருஷ்ணமூர்த்தியை கிட்டுன்னு கூப்பிட்றேன். எனக்கு எப்படி கூப்பிட்ட வசதியாக இருக்கோ அப்படி கூப்பிட்றேன். உனக்கு அப்படி கூப்பிட்றது பிடிக்கலையா? உனக்கு அப்படி கூப்பிட்றதுல இஷ்டம் இல்லையா? நீ இப்போ வேலையை விட்டு போயிடு. உனக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும் இங்கே இரு. என்ன பேர் வைக்கலாம், எப்படி அழைக்கலாம்லாம் இங்கே பட்டிமன்றம் போட முடியாது. எனக்கு வேலை இருக்கு. உன் பேரை மாற்றினது மட்டும் பத்தாதுடா, எல்லாத்தையும் மாற்றிடு. உன் வீடு, உன் வேலை, உன் ஏரியா. பீட்டர் சொன்னபடி எல்லாத்தையும் மாற்றினேன். புது ஏரியா, ஹரிஷ், புது பேர், புது வேலை, கூட துணைக்கி அவன் கடையும் சேர்த்து. அண்ணா அப்படியே லெஃப்ட் வாண்ணே, லெஃப்ட் வாண்ணே, லெஃப்ட் வாண்ணே. அண்ணா நீ அப்படியே ரைட்டில் வாண்ணே, ரைட்டில் வாண்ணே. அண்ணா நீ அப்படியே யூ டர்ன் போடு. ஐயோ என்னண்ணே பீட்டர் மேலே மண்ணு விழுந்துருக்கு. வாரி போட்டதே நீ தானே? அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்க் பண்ணேன். ஹரிஷ் தம்பி, கொஞ்சம் போகும்போது கரண்ட் பில் கட்டிட்டு போப்பா. ஐயோ அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு ஆண்டி, நாளை கட்டிட்டா? நேரங்கண்ட நேரத்தில் வேலையை காமிக்குது சனியா. ஹரிஷ் தம்பி, பைக் ஸ்டார்ட் ஆகலை, பையனை கொஞ்சம் ஸ்கூலில் கொண்டு விட்டுறேன். ஓனர், நான் இந்த பக்கம் போகிறேன், ஸ்கூல் அந்த பக்கம் இருக்கு, விளையாடாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறேன், டைம் ஆகுது. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா கலெக்டர் ஆகிடுடா. டேய் 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 புளி முட்டை, லாரியில் ஏற்ற வேண்டியதெல்லாம் பைக்கில் ஏற்றி வச்சுக்கிட்டு ஏண்டா ஒழுங்கா உட்கார மாட்டேன். இன்னொரு தடவை பைக்கில் ஏற கொன்னுறேன் உன்னைய. ஏய் இறங்கிப்படா. இந்த உலகத்தில் லக்கு, அதிர்ஷ்டம் எல்லாமே போய் நமக்கு நடக்கிற வரைக்கும் நான் அன்னைக்கு அவளை திரும்பவும் பார்த்தேன். தம்பி, அப்பா சொன்னா கேட்க மாட்டியா? என்ன வண்டி ரெடி ஆகலப்பா, இன்னைக்கு ஒரு நாள் அங்கே உள்ள பாப்பா. டேய் அங்கிள் கூட வர மாட்டியாடா? வரமாட்டேன்டா. ஃப்ரெண்ட்ஸு சார், வாடா போடான்னு கூப்பிடுற அளவுக்கு. ஸ்கூலுக்கு போக மாட்டா? பையன் அழுதா வழியில் ஏதாவது வாங்கி கொடுங்க. அப்பனும் பிள்ளையும் நல்லா கும்கியான மாதிரி இருக்குங்கடா. அங்கிள் உங்க அங்கிள். செல்லகுட்டி போகலாண்டி, என்ன அவசரம்? குட் மார்னிங். கீதா மிஸ் வந்துட்டாங்க, நான் போறேன். முட்டை கொண்டா இருறான்ற. மார்னிங். சார் 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 கொஞ்சம் இல்லைங்க சார், கொஞ்சம் பேரண்ட்ஸ் யாரும் உள்ள அலௌடு கிடையாது சார். லோ, நான் பேரண்ட்ஸ்லாம் இல்லைங்க, இப்போ தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், இனிமேல் தான் எல்லாம். யார் இருந்தால் என்ன சார், ரூல்ஸ் ஒன்று தான் சார். ஃபீஸ் கட்ட வர்றவங்களும் இல்லை லேட்டாக வரவங்க மட்டும் தான் உள்ள விட சொல்லி ஆர்டர். ஓ, அங்கிள் நானும் ட்ரவுசரே போடல அங்கிள். அதெல்லாம் போகிற வழியில் போட்டுக்கலாம்டா. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே இல்ல. நாம கொண்டாடுவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, பர்த்டே டு டு டு. ப்ளீஸ் கெட் அவுட். ஹலோ சார். சார் கிளைண்ட்டு முன்னாடி தான் சார் இருக்கேன். ஓகே சார். தேங்க்யூ சார். லேட் ஆயிடுச்சு. கீதா மிஸ் எப்படா அடிப்பாங்களா?
என்னாச்சு? ஏன் இவ்வளோ லேட்? அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வர்றோம். நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, அப்பா நம்மளெல்லாம் விட்டுட்டு போக மாட்டார். சாரி கார்த்திக், உள்ளே போய் உட்காரு. நல்லா படிக்கணும் என்ன? ஹாய்டா. ஹாய். என்ன ஞாபகம் இல்லைங்களா? சேரிட்டிக்காக ஃபண்டு கலெக்ட் பண்ண வந்திருந்தீங்க. நான் கூட 500 rupees கொடுத்தேன். ரோஸ் கலரில் சட்டை, என் நேமை கூட நைஸ் நேம்னு சொன்னீங்க. ஞாபகம் இல்லைங்களா? ஹரிஷ்ங்க. சாரிங்க, சேரிட்டிக்காக நிறைய பேரை மீட் பண்ணதுனால அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஓ இட்ஸ் ஓகே. கிளாஸ் கேரி ஆன். ஹலோ கீதா மிஸ். இப்போ ஒரு வேலையாக வந்தேன். அப்புறம் பசங்க எல்லாம் எப்படி படிக்கிறாங்க? ஏங்க ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன், பண்ணவே இல்லை. இன்னைக்கு காலையில் தானே கார்டு கொடுத்தீங்க, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ பிரச்சனை இல்லைன்னா சொல்லியிருக்கலாம்ல. இந்த நேரத்தில் ஹலோ. ஹாய், நான் தாங்க கீதா பேசுகிறேன். ஹலோ, இதுதான் உங்கள் நம்பரா? பயங்கர ஃபேன்சியாக இருக்குங்க. இல்லை, பக்கத்தில் இருக்கிற பிசிஓலேருந்து பேசுகிறேன். என் ஃபோனில் கொஞ்சம் ப்ராப்ளம். நாளைக்கு காலையில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அண்ணா நகரில் இருக்கிற காஃபி ஷாப்பில் நம்ம மீட் பண்ணலாமா? ஐயோ, என்ன இப்படி கேட்டீங்க? நாளைக்கு ஃபுல் டே நான் ஃப்ரீ தாங்க. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் அங்கே இருப்பேன். ஓகேங்க, தேங்க்ஸ். பாய். பாய்ங்க. ஐயோ, ஐ லவ் யூங்க. நானும் தான் உங்களை லவ் பண்ணுறேன். ஐயோ சாரிங்க, நைட் ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருந்துச்சு, அதான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை பரவாயில்ல, இப்போ தான் வந்தேன். டீ சாப்பிட்றீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, அந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் கிடையாதுங்க. காஃபி வேணா சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப காமெடியாக பேசுகிறீங்க. எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் எங்கே வேலை செய்கிறேன்னு சொன்னீங்க? நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேங்க. மந்த்லி 15,000 சேலரி, நெக்ஸ்ட் மந்த் இன்க்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி ரன் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓ குட். உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? யாரும் இல்லைங்க, நான் மட்டும்தான். ஓ இல்லை, நம்ம 2-3 வாட்டி தான் மீட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, முன்னாடியே பேசிக்கிறது பெட்டர் இல்லை? இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமோன்னு மனசுக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள். எப்படியா இருந்தாலும் நான் ஒத்துக்க தானே போகிறேன். லைஃப் விஷயம் தானே. அது எப்படி கரெக்டாக சொன்னீங்க? ஆனால் இது என் லைஃப் பற்றி இல்லை, உங்கள் லைஃப் பற்றி. கிரீட்டிங் கார்டு, டைரி, மில்க், ரோஸ். நான் எல்ஐசியில் ஏஜெண்ட்டாக இருக்கேன். டீச்சிங் ப்ரொஃபஷனோட சேர்த்து இதுவும் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக ஒரு பாலிசி எடுத்துக்கிறீங்களா ப்ளீஸ் ஹரிஷ்? சரி, அப்புறம் என்னாச்சு? எப்படியோ அவளே உனக்கு பாலிசிங்கிற ஒரு நல்ல ரூட்டை போட்டு கொடுத்துட்டா. அதில் ஒன்றை மாதிரியே ஏமாந்து ஒருத்தனை சேர்த்து விட்டு இப்படியே உன் லவ் டெவலப் பண்ணிக்க. எப்படி மிளகா இருக்குதுன்னு கற்றுக் கொடுத்தா நம்ம தலையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. சார் பில் சார். பில் பே பண்ணுறா? இதுவரை ஏன் அது ஃபாரின் மூவி இல்லை? காசு இல்லை, ஒரு எல்ஐசி பாலிசி எடுத்துக்கிறீங்களா? உட்காருங்க. கலர் முடியல, நிறுத்திறனே, விட்டுறனே. அப்புறம் சொல்லி நேங்கிற வந்து நேங்கிற என் தலைவன் உயிரோட உனக்கு வேலை முக்கியமா போச்சா? அச்சு மூஞ்சி கிஞ்சலாம் வச்சிருவேன். ஏய் அங்கே உங்க தலைவர் செத்த கூட சேர்ந்து நீங்களும் சாக வேண்டியதானடா. ஏன்டா எங்க உயிரை வாங்குறீங்க? ஏய் என்ன சொன்ன? நீங்க டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. தலைவருக்காக நம்ம உயிரையே கொடுக்கணும்னு சொல்ல வந்தேன். இதோ இரு வரேன். நீங்க பொறுமையா பெட்ரோல் போட்டு வாங்கண்ணே.
ஹாய் டீச்சர். என்னங்க இந்த பக்கம் ஸ்கூலுக்கு போலையா? இல்லைங்க, செயின்ட் மைக்கேல்ஸில் 9 மணிக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. எக்ஸாமா? ஸ்டூடெண்ட்ஸ் தானே எக்ஸாம் எழுதுவாங்க. டீச்சர் நீங்க என்னங்க? எம்ஏ கரஸ்பாண்டன்ஸில் படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் ஃபைனல் எக்ஸாம். மணி இப்போவே 8 ஆயிடுச்சு. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. போச்சு, நைட் ஃபுல்லாக கண்ணு முழிச்சு படிச்சது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. நான் கூட்டு போறேன், வரீங்களா? எப்படிங்க முடியும்? ஐயகோ இமயம் சரிந்தது, கழகத்தின் போர்வாளே, இயக்கத்தின் தேர்காலே, உன்னை அறியாதவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் நீ செய்த உதவிகள் பல. மொத்தத்தில் நீ ஒரு பழைய பட்டு புடவைங்க, பழைய பட்டு வேஷ்டிங்க, பழைய பட்டு பாவாடை, பழைய பட்டு அண்ணே ஏதாவது பண்ணுனே. டிஷ்யூ புடவைங்க. சார் ஆஃப் பண்ண முடியல, வண்டி தான் நிறுத்தணும். வேணா அப்படியே மேலே பேசிக்கங்க. ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. அண்ணனின் தர்மம் என்ன, நியாயம் என்ன? ஓகே போ போ போ. கவலைப்படாதீர்கள், அதை அண்ணனுக்கு பொருத்தி அழகு பாருங்கள். அன்போடு என்ன வந்தாலும் வாங்கிக் கொள்வார்கள். அண்ணன் எக்ஸாமுக்கு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டோம். ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் இருக்கட்டுங்க. நீங்க என்னங்க அன்னைக்கு பார்த்தா டொனேஷன் வந்தீங்க, அப்புறம் டீச்சர், அதுக்கப்புறம் எல்ஐசி ஏஜென்ட், நீங்க இப்போ எம்ஏ, இன்னும் என்னெல்லாம் வச்சிருக்கீங்க இந்த மாதிரி? சின்ன வயசுலேயே அப்பா தவறிட்டார். நானும் அம்மா மட்டும்தான், மிடில் கிளாஸ். ஸோ லைஃப்பில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணுறதில்ல. எம்ஏ முடிச்சுட்டு ஒரு பெரிய வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் இன்னும் படிக்கணும், இது மாதிரி நிறையா. ஸோ நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? நான் அப்படியே பைக் எடுத்துகிட்டு டம் பிரியாணி சாப்பிட்டு ஆஃபீஸ் போயிடுவேங்க. நான் அதை பற்றி கேட்கலங்க. லைஃப்பில் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? என்ன பிளான் வச்சுருக்கீங்க? என்னங்க அன்றைக்கி எல்ஐசி பாலிசி எடுக்கும்போது இனிமேல் லைஃப் லாங் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பர் பிளான் நீங்கள் இப்போ எப்படி கேட்குறீங்க? சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட்ங்க. ஹாய், நான் தான் கீதா பேசுகிறேன். சொல்லுங்கள், என்ன விஷயம்? எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அண்ட் நல்ல வேளை நீங்கள் டயத்துக்கு கொண்டு வந்து விட்டீங்க, அதான் தேங்க்ஸ் சொல்லலான்னு. என்னங்க இதுக்கு போய் அதான் அப்பயே சொல்லிட்டீங்களே. ஆனாலும் சொல்லணும்னு தோணுச்சு. இதான் என் நம்பர், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ ஹரிஷ். ஹலோ, சேவ் பண்ணிட்டேங்க. அந்த பக்கமாக வந்தால் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா, அவள் வீட்டுக்கு போகிறதுக்காகவே அந்த பக்கம் போனேன். அம்மா சாரிண்ணா. கொய்யால. குளிக்கும் போது துணியை தோச்சு போட்டுட்டு குளியடி, நீ எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சொன்னா கேட்க மாட்டியா? நான் தான் அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன்ல, நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, தோச்சு போடலாம்ல. இப்ப தோச்சு போட்டுருவேன், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் யார் செய்வா உனக்கு? அதை பத்தி உனக்கு என்ன கவலை? நான் கட்டிக்க போறவன் எனக்காக எல்லாமே செய்வான். ஆமாண்டி, உனக்குன்னு ஒரு இழுச்சுவான் பிறந்து உன்னை தேடிட்டு வருவான். இனிமையா பொறுக்க போறான், எப்பவோ பிறந்திருப்பான், என்ன தேடி வருவான் பாரு. அம்மா, அதுக்குள்ள வந்துட்டானா? ஆனந்த விகடன். உட்காருங்களேன். மா, எவருமா? நான் சொன்னேன்ல எக்ஸாம் போறதுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னேன்லம்மா. ஓ, வணக்கம் ஆண்டி. டீ காஃபி ஏதாவது? காஃபி 2 minutes. என்னமோ தெரில, அந்த காஃபிக்கு அப்புறமா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஹவுஸ் ஓனர் ஒரு பாலிசி எடுக்கணும்னாரு. சியர்ஸ். சியர்ஸ் வேற. மச்சான், காதல்ங்கிறது கால் டாக்ஸி மாதிரி சொன்னாதான்டா வரும். நீ வந்து ஒரு புடவை கட்டிட்டு வந்தா பாரு, ஐயோ அப்படியே தங்க செல்ல மாதிரி இருந்தாடா. நீ சரக்கு வாங்கி கொடுத்தங்கிறதுக்காக நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா? நேற்று ஒரு ஃபோட்டோ கூட எடுத்தனே. ஆமாம், இவர் பெரிய பிசி ஸ்ரீராம். செம்மையாக இருக்கா மச்சான். இந்த முகரையை பார்ப்போம். என்னடா கீதா எம்டபிள்யூ மினரல் வாட்டர் போடுறவளா? மை ஒய்ஃப். கிழிக்குது மை ஒய்ஃபு. இன்னும் சொல்லவே இல்லை மை ஒய்ஃபா. நான் சொல்கிறேன். ஏய் விளையாடாத மச்சான், சீரியஸாக தான் பண்ணுறேன். ஏய் ஜெய் குடு. ஏய் குடு. ஏய் பீட்டர் சும்மாடா, வேணாடா. ஏய் சொன்னா கேளுடா. டேய் குடு. கால் போயிருச்சுடா. போயிட்டு போகுது. டக்குன்னு கேட்டால் தப்பாக நினச்சிக்குவா மச்சான். இப்படியே கூட சுற்றிட்டு ஹெல்ப் பண்ணிட்டேரு. ஒரு நாள் பால் கோவா கொடுத்துட்டு பல்ல காட்டிட்டு போவா. திரும்ப கால் பண்ணுறாடா. ரிங்கு போயிருச்சுடா, என்னடா பண்ணுறது? கெட்ட வார்த்தையில் திட்டிடு. என்ன பேச சொல்லாம மாதிரி பண்ணுறான்? ஹலோ கீதா, கை தவறி கால் போயிருச்சுங்க. சாரி, நான் கீதா ஃப்ரெண்டு பேசுகிறேன். ஓ கீதா இல்லைங்களா? அவ உள்ள வேலையா இருக்கா. என்ன வேலையா இருக்காங்க? அவளை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. உள்ள மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்கா.
ஹலோ. அவ வந்த உடனே கூப்பிட சொல்றேங்க. ஓகேங்க. என்னடா மச்சான்? அவளை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களாண்டா. நினச்சேன்டா. மாப்பிள்ளையோட பேசிகிட்டு இருக்கானோ. இதுக்கு தான் நான் அப்பவே படித்து சொன்னேன். தேய்ச்சிட்டு சுத்த ஒருத்தன், தாலி கட்ட ஒருத்தனா? டேய், தம்பி பையனை ஸ்கூலில் விட்டுருங்க. இல்லை ஓனர், நீங்களே விட்டுருங்க. இப்படி தான் சொல்லுவேன். அப்புறம் நான் தான் கூப்பிட்டு போவேன், அடம்பிடிப்பேன். உட்காருமா. உங்களுக்குன்னே பிறந்த ஓனர். நேற்று நைட் 2-3 வாட்டி ஃபோன் பண்ணேன், எடுக்கவே இல்லை. இல்லை, நேற்று சீக்கிரம் தூங்கிட்டேன். மொபைல் வேறு சைலண்டில் இருந்ததா கவனிக்கல. ஸோ அடுத்தது என்ன? நேராக தம் பிரியாணி தானே? இல்லைங்க, ஆஃபீஸில் வேலை இருக்குது, நேராக ஆஃபீஸ் தான். எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேங்க. ஓகே. நேற்று நடந்த விஷயத்தை பற்றி எதுவும் கேட்காம போகிறீங்களே? எந்த விஷயத்தை பற்றி? நேற்று என் ஃப்ரெண்ட் ஃபோனில் சொன்னாலே அந்த விஷயம். ஆமாம், மறந்துட்டேங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அம்மா வீட்டு சொந்தம். 2-3 வருஷமாக கேட்டுட்டு இருக்காங்க. பையன் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறான். யூஎஸ் போகிற பிளானும் இருக்கான். டிஸ்டர்பாக இருக்குமே என்ன ஃபோனை கூட கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னு உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஆமாம், ரொம்ப நேரம் பேசிட்டோம். நானும் மனசு விட்டு எல்லாமே சொல்லிட்டேன். ஓ, என்ன சொன்னேன்னு கேட்க மாட்டிங்களா? இல்லை, எனக்கு டைம் ஆகுது, நான் அப்படியே கிளம்புறேண்ணே. ஓகே, சரி சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? நான் என் லவ்வை சொன்னேன். உங்கள் லவ்வா? ஆமாம், உங்கள் லவ்வை, நம்ம லவ்வை பற்றி. லைஃப்பில் எதுவுமே சரியாக நடக்காது லூசர்னா. நடந்த 2 நல்ல விஷயம். ஒன்று என் அம்மா, இன்னொன்று கீதா. இருக்கிற ஒரு வாழ்க்கையை அவ கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுலேயும் பிரச்சனை வந்தது, ஒரு ஃபோன் கால் மூலமாக. ஹலோ. ஒரு நிமிஷம். சொல்லுங்கள். மிஸ்டர் குஞ்சித பாதம் இருக்காரா? நீங்கள்? நாங்கள் ரெமிமாலேருந்து பேசுகிறோம். மிஸ்டர் குஞ்சித பாதம். சொல்லுங்கள், என்ன விஷயம் சொல்லுங்கள். சார், கொஞ்ச நாள் முன்னாடி எங்கள் தேட்டர் வந்திருந்தப்போ ஒரு கூப்பன் ஃபில் பண்ணி போட்டிருந்தீங்க இல்லையா? அதுக்கு ஒரு ப்ரைஸ் விழுந்திருக்கு. ப்ரைஸா? என்ன ப்ரைஸுங்க? 42 இன்ச் LED டிவி சார். வர சண்டே ப்ரெசன்டேஷன் இருக்குது சார், மறக்காமல் வந்துருங்க. வரும்போது ஐடி ப்ரூஃபும் கவுண்டர் ஃபைலும் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஓகேங்க. பெண்ணே, தானா வந்த தம்மனாவை தலையில் தட்டி அனுப்ப போறியா? இல்லைடா, இப்போ தான் எல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு தேவையில்லாமல்? என்ன தேவையில்லாமல்? கையில் இருக்க ஒரு சீட்டை கொடுத்துட்டு டிவி வாங்கிட்டு வர போகிறோம். இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது? அதுக்கு இல்லைடா, இப்போ தான் எல்லாரும். நீ எதுவும் சொல்லாத. நாளைக்கு நம்ம 2 பேரும் போகிறோம், டிவியை வாங்க. இது 6th படிக்கும்போது 100 மீட்டர்ஸில், இது 9th படிக்கும்போது இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் வின் பண்ணுது. இது 12th படிக்கும்போது 1200 மீட்டர்ஸில் ஜெயிச்சது. இது காலேஜில் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ். அதுக்கு சென்னையில் நடக்க போகிற மேரத்தானில் நான் ஓடி ஜெயிக்க போகிறேன் மச்சான். புது ஏரியாவில் கடை போட்டால் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? உனக்கு மட்டும்தான் ஆள் இருக்குன்னு நினச்சியா? எனக்கும் இருக்குடா. நாங்கள்லாம் பிரச்சனையை பில்லு போட்டு வாங்குறவங்க. சொல்லு மச்சான். குழந்தைங்களே எங்களை பார்த்தா பயப்படும். மச்சான், போன வாரம் வரைக்கும் நீ எல்லாம் தாண்டா ஓடி இருக்க. இப்போ நீ எடுத்திருக்க முடிவு இருக்கு பாரு. கரெக்டான முடிவுடா. நாளைக்கு என் பேரை ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஹரிஷ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸும் வார்ம் அப்பும் வேணும். நீங்கள் அதெல்லாம் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. சார், இவங்களாம் மேரத்தானில் ஓட போகிறாங்களா? ஆமாம். அப்போ நான் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் போல இருக்கே. இவங்கெல்லாம் ஒரு காஸ்க்காக ஓடுறவங்க. ஓ, ப்ரொஃபஷனலாக ஓடுறவங்க அந்த பக்கம் நின்றுட்டுருக்காங்க. எஸ். சிங் சாங் ஷூட் சாங். சேஸ் டியூட்ஸ். யா ப்ரோ, வழக்கம் போல பீரா ப்ரோ. அவனுக்கு லவ் ஃபெயிலியர் ப்ரோ. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபுல்லு, உங்களுக்கு 2 ஃபுல்லு. எனக்கு எதுக்கு 2 ஃபுல்லு? ஆமாம்,
நாங்கள் எப்படிலாம் காதலிச்சோலேருந்து ஆரம்பிச்சு நான் விட்டு போயிட்டாடா வரைக்கும் அவர் புலம்புறதுலாம் நீங்கள் கேட்கணும்ல. ஹே டியூட், லவ் ஃபெயிலியர் நம்பர் 34. பத்தியா பாரில் வேலை செஞ்சுட்டு ஏதோ பார்க் ஹோட்டல் ஓனர் லெவலுக்கு பேசிட்டு போகுது. டேய் நாங்கள் எப்படிலாம் காதலிச்சோம் தெரியுமா? மச்சான், லவ்ன்றது 6 பேக் மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணணும். ஆனால் நட்புன்றது தொப்பை மாதிரி ஒரு வாட்டி வந்தால் அது வாட்டுக்கு இருக்கும். ஏய் ஃபீல் பண்ணாதடா, அதான் சொன்னல. என்னடா சொன்ன? லவ்ன்றது தொப்பை மாதிரி வந்தால் அசிங்கமாக இருக்கும். ஆனால் நட்புன்றது 6 பேக் மாதிரி சும்மா கின்னு இருக்கும். நீ இந்த உலகத்துக்கு ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிற. நான் உனக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க சார். தினைக்கும் நாங்கள் இங்கே தான் உட்காந்து சரக்கு அடிப்போம். ஏந்திரு டியூடு. லவ் ஃபெயிலியர்மா? லவ் ஃபெயிலியர் ஈஸியாக பொண்ணை உசார் பண்ணுமா, ஈஸியாக ரூம் போட்டுமா, மேட்ரை பிடிச்சுமா இல்லாமல் லவ் ஃபெயிலியர். நான் யார் பிரச்சனையிலையும் தலையிட மாட்டேன். ஆனால் லவ் ஃபெயிலியர் பசங்களை டிஸ்டர்ப் பண்ணீங்க, நான் கேட்பேன்டா. பாஸ், சின்ன வயசுலேருந்து கூடவே இருக்கேன், பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எனக்கே கோவம் வரல, சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ கோவப்படுறீங்களே. நீங்கள் யார் பாஸ்? சூப் பாய், நம்ம ஃப்ரெண்டு மாதிரி. சுற்றி பாருங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கரெக்டு தான் தலைவா. நானும் தான்ப்பா. நானும் தான் தலைவா. ஹாய். நேற்று கொஞ்சம் வேலையாக இருந்தீங்க, சரியாக பேச முடியல. முதல்ல என்னை பற்றி சொல்லிடுறேன். பேசிக்கலி ஐ எம் அன் அத்லெட், ஸ்ப்ரிண்டர். ஸ்கூல் காலேஜில் நிறைய ப்ரைஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கு 15 இயர்ஸாக இருக்கும்போது நான் 200 மீட்டர்ஸில் ஓடினதை பார்த்துட்டு எங்கள் ஊர் எம்எல்ஏவே என்னை கூப்பிட்டு பாராட்டினார். எங்கள் காலேஜ் பிடி எப்போ பார்த்தாலும் யாம்த்ரோ பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார். ஃபுல் ஃபோர்ஸாக இருக்கும், பிலீவ் மீ. அப்புறம் இந்த ஓடுறதுக்கு முன்னாடி லிம்ஸ் லூஸ் பண்ணி ஓடுறது, அப்புறம் இந்த ஸ்ட்ரைட் லென்த், இன்னொன்று ஏதோ இருக்கு, இந்த ஃப்ரண்ட் பிளாக் புஷ்அப், இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ என்னை ட்ரெயின் பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. எவ்வளோ லேப்ஸ் ஒரு நாளைக்கு ஓடணுன்னு மட்டும் சொன்னால் போதும், மீதியை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஆல். யா. உன் ஷூவை கழட்டு. எக்ஸ்கியூஸ் மீ? ஷூ. தி ஸ்போர்ட் ஷூஸ்? Shaking it all the today. Come esta ya es como más que casa. Hola. கிறுக்கு புட்டியோல பஞ்சரான சைக்கிளுக்கு போய் காத்தடிக்கிற. நீச்சல் தெரியுமா? தெரியாதுங்க. ஏங்க நீங்க பாட்டுக்கு என்னென்னமா வேலை கொடுக்குறீங்க? மாரத்தான ஓடுறது தானேங்க. ஐயோ ஐயா வா. சார், உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா நான் ஆல்ரெடி அடிச்சிருக்கலாம், இல்லை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிருக்கலாம். எதுக்கு சார் அந்த பொண்ணுகிட்ட கொத்து விட்டீங்க? ஏன், என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா சார்? அந்த பொண்ணு எனக்கு ஓடுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி தெரில, என்ன அங்கேருந்து ஓட வைக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சரி மிதிக்க சொல்கிறது, பாதி மரத்தில் தொங்குறது, பலூன் ஊதுறது, கோழி பிடிக்கிறது, குழம்பு வைக்கிறது, இதுக்கும் ஓடுறதுக்கு என்ன சார் சம்பந்தம்? என்ன இந்த கிணத்துல தள்ளி விடுச்சு, அது கூட பிரச்சனை இல்லை. நாயை விட்டு துரத்த விடுது. ஏதோ நான் ஒரு அத்லெட்டாக இருந்ததுனால அசால்ட்டாக தப்பிச்சு வந்துட்டேன். இதே ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் என்ன இருக்கும்?
மேரத்தான் ட்ரைனிங்கில் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஜென்ரல், கண்டிஷனிங், ஸ்பெசிஃபிக். நீ சேறு மிதித்தது ரெசிஸ்டன்ஸ், கோழி பிடிச்சது எஜிலிட்டி, நீ பலூன் ஊதுனது உன்னோட வைட்டல் கெப்பாசிட்டி, ஸ்விம்மிங் நீ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ரெக்கவர் ஆகிறதுக்கும். அப்போ அந்த நாய் உன்னுடைய அட்ரினல் நல்லா பம்ப் ஆகிறதுக்கு. போங்க சார், நீ ஏதோ ஃபாரின் பேர்லாம் சொல்கிறீங்க, அது வெறும் நாட்டு நாய். நீங்கள் சும்மா சமாளிக்காதீங்க சார். .02 இன்னைய வரைக்கும் 100 மீட்டர்ஸில் ஏஷியன் ரெக்கார்ட். இதை 3 வருஷத்துக்கு முன்னாடியே நேஷ்னல் மீட்டில் அச்சீவ் பண்ணவாவ. என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்து வியந்து போன பொண்ணு. 11.02 ஓடி இருக்கான்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் சார் ஊதுபத்தி விற்று பழிச்சிட்ருக்கா? நீ அவளை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கியா இல்லை மேரத்தானில் ஓட வந்தியா? ஹரிஷ் இல்லையா? இல்லை, வெளில போயிருக்காரா? ஆமாம். வந்தா. இப்போ நீ எங்கே இருக்க கீதா? நான் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன். வள்ளி, இது கீதா. உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். மணி இப்போ 4:30. 5 மணிக்கு நாம் அங்கே இருக்கணும். காலையில் தான் வந்தாங்க. கோச்னு தானே சொன்னேன், ஏன் பொம்பளை கோச்னு சொல்ல? கோச் தானேன்னு சொல்லல. அவங்க உன் வீட்டில் தான் தங்க போகிறாங்களா? 7 நாள் தானே, எங்கள் வீட்லேயே வந்து இருக்க சொல்லு. உன்னை ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அப்படி பிரச்சனை இருந்தா நீ வெளியே தங்கிக்க. எனக்கு இது சரியாக வரும்னு தோணல. வள்ளிக்கு நீ மராத்தானில் ஓடுவியான்னு டவுட்டு, கீதாவுக்கு நீ வள்ளி கூட ஓடிடுவியோன்னு டவுட்டு. இது நம்ம சட்ட ரீதியாக தான்டா டீல் பண்ணோம். ஏன் பேண்ட் ரீதியாக டீல் பண்ணக்கூடாதா? கீதா கடுப்பாகிறான்ற. காதலி அழ விடாதீங்கடா, அவள் கண்ணீரை துடைக்கிறதுக்கு நிறைய பசங்க வெயிட்டிங்கு. உனக்கு கீதா தான் முக்கியம். அவதான்டா, பேசு. ஹலோ கீதா. கீதா நான் சொல்கிறத கேளுமா. ஐயோ கீதா, எனக்கு பீட்ரு எந்த முக்கியம் இல்லைம்மா, நீ தான் நல்லா இருக்கடா இன்றைக்கி நண்பர்களோட நிலைமை. என் பொண்ணு, அவ என் பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்தானே. இந்த வள்ளி பொண்ணுக்கு நேச்சுரலாகவே ஸ்கில் இருக்குது சார். இருந்து என்ன சார் பண்ணுறது? இதுங்கெல்லாம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஒன்றும் கையில் ஒன்றுமா வந்து நிற்குங்க. ஸ்கூல் முடிஞ்சு போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடுது சார். இதுங்க தலையெழுத்து. இந்த மாதிரி இடத்துலாம் பிறந்து கஷ்டப்படணுங்க. இந்த பொண்ணுக்கெல்லாம் ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்தா நல்லா வரும் சார். அம்மா, எஸ்ஆர் சாரை பார்க்கணும். என்னங்க? வணக்கம் சார். யோ, யார் நீ? சார், என் பொண்ணு உங்கள் ஸ்கூலில் தான் படிக்கிறா. பேர் வள்ளி. இன்னைக்கு ஸ்கூலில் நடந்த ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டு வந்தாளே. இந்த நேரத்தில் என்ன பேச்சு? இந்த வரமா. மன்னிச்சுங்க சார், உங்கள் வீட்டை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. என் பொண்ணை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். எனக்கு பொண்ணா பிறந்ததுனாலேயே அவள் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காம போயிடக்கூடாது சார். யோ, ஏதா இருந்தாலும் நாளைக்கு காலை வைப்ப. சார் 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 இது யோ, என்னையா பண்ற? அறிவில்லையா?
கமான் நல்லா லெக்க ரைஸ் பண்ணு. நெக்ஸ்ட். திரும்ப ரிப்பீட் பண்ணு. சார் இதான் என் பொண்ணு, நேற்று சொன்னேன்ல. உங்கள் பொண்ணுகிட்ட நேச்சுரலாகவே டேலண்ட் இருக்குது. அவள் பொறுப்புலையே அத்லெட். நான் கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப நல்லா வருவா. சரிங்க. குட்.